6 மந்த்துக்கான 6 மாசத்துக்கான சேவிங்ஸ் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு எமர்ஜென்சிக்காக. எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. புதுசா இருக்கிறவங்க, நியூவா வந்திருக்கிறவங்க யாராவது பேங்க் அக்கௌண்ட்ல அந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து ஒரு கமெண்ட் கொடுங்க, ஆமா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. உண்மையிலுமே பாராட்டலாம், ரைட்? ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து என்னன்னா ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது 20ஸ்ல ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த 60ஸ்ல வந்து ரிட்டையர்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு 20ஸ்ல ஜாப்பே கிடைக்கிறது இல்லை, ரைட்? வெரி ஃபியூ தான். இன்னைக்கு அவ்வளவு காம்படிஷன் இருக்குது. அப்படிங்கும்போது எப்படி வந்து இன்னைக்கு அதே போல வந்து எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரைட்? ஏர்லி ரிட்டையர்மெண்ட். ஸோ இது ஒரு ட்ரீம் தான் உண்மையில எல்லாத்துக்குமே. இன்னைக்கு வந்து நாங்களாம் அப்ப சொல்லிட்டு இருப்போம் அந்த பிசினஸ்க்கு வர்றப்போ சீக்கிரமா வந்து ரிட்டையர்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வர்ற பசங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசுறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த ஜெனரேஷன் கேப்ங்கிறது அதுதான். ஓகேங்களா? ஸோ அது போல வந்து இன்னைக்கு வேலைக்கு போறது வந்து யாரும் பிடிச்செல்லாம் போற மாதிரி தெரியல. இன்னைக்கு வர ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஏதாவது ஓனா பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. என் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ண ஒரு பையன் தான். அவர் வந்து ஒரு 3 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆன்லைன்ல சம்திங் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு, ஏதோ பிசினஸ் எல்லாம் பண்ணாரு. பாத்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ்ல வந்து இல்லைண்ணா நான் வந்து ஓனா பிசினஸ் பண்றேன், நான் வந்து படிக்க போறேன் அடிஷனலா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. சில விஷயங்கள் வந்து நம்ம வெளியில இருந்து கத்துக்கலாம் பாருங்க. அது மாதிரி இன்னைக்கு ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிசினஸ் மைண்டா இருக்காங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்களும் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல வந்து வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எதை நம்புறோம், ஃபேமிலி. ஸோ இப்போ ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி வெல்பீயிங் சொல்லுவோம். ஸோ ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து அது இப்போ இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, ஒய்ஃப் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மீட் பண்ணிக்கிற டைமே வந்து கம்மியா இருக்கும். இல்லை வந்து என்ன சொல்றது, ஒன்னாவே இருக்காங்க அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் அவர் ஜாஸ்தியா இருக்கும். நைட் ஷிஃப்ட்ல போவாங்க, இவங்க டே ஷிஃப்ட்ல போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் கிடைக்கணும் நினைக்கிற மாதிரி இருக்கணும்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபெய்த், ஃப்ரீடம் ஃப்ரம் டெப்ட். இப்போ இன்னைக்கு கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படுற ஒண்ணுதான். ஏன்னா இன்னைக்கு கடன் இல்லாத வாழ்க்கை நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா கூட நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேங்க்ல இருந்து உங்களுக்கு போன் கால் வந்துட்டு இருக்குது, டெய்லி எவ்வளவு மெசேஜ் வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வெளியில விட மாட்டாங்க சமுதாயம், இல்லைங்களா? இப்போ ஒரு பக்கம் போனோம் அப்படின்னா கூட சார் கிரெடிட் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, இல்லைங்களா? பேமெண்ட் வந்து ஒன்லி கிரெடிட் கார்டு தான் பே பண்ணணும்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கு. என்னன்னா வலுக்கட்டாயமா நம்மளை வந்து கடன்காரன் ஆகிட்டு இருக்காங்க சமுதாயம், இல்லைங்களா? ஸோ வந்து யோசிக்கணும். நான் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் பேக் ஒரு டிசிஷன் எடுத்தேன். இனிமேல் வந்து இந்த கிரெடிட் கார்டை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கார்டு நான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ எப்போ நான் டிசிஷன் எடுக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கார்டை வந்து நான் யூஸ் பண்றதை நிறுத்திட்டேன், ரைட்? ஸோ நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த கார்டு யூஸ் பண்ணும்போது வந்து அதே தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாசம் ஃபுல்லா ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பீஸ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கடன் இல்லைன்னா நமக்கு அது கிடைக்குதுங்கிறத த்ரூ இந்த சின்ன கிரெடிட் கார்டு மூலியமாவே நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டேன், ரைட்? ஸோ அதே மாதிரி பிரின்சிபல்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பிரின்சிபல் இருக்கும். இது மாதிரி எத்திக்கலாக தான் இருக்கணும், இல்லை வந்து நேர்மையான வழியில தான் பணம் சம்பாதிக்கணும், ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். லெகசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃபுக்கு அப்புறமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க தாத்தா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு 25-30 இயர்ஸ்க்கு முன்னாடி, நான் ஓசூர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 ஏக்கர் லேண்டை வந்து ஒரு வெறும் 25,000க்கு வந்து சேல் பண்ணிட்டாரு, ரைட்? ஸோ இன்னைக்கு அந்த லேண்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5 crores. நிறைய பேருக்கு உங்களுக்கு நடந்திருக்கும். நான் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், அடாடா அந்த இந்த மாதிரி இந்த ஒரு லேண்டை மட்டும் விட்டுட்டு போயிருந்தாருன்னா நான் ஒசூரே வந்து தேவையில்லையே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எங்க என்ன சொல்றது, எங்க தாத்தாவோட தலைமுறையில இருக்கிற 4 பசங்களுமே, 2 பசங்க 2 பொண்ணுங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு செக்யூர்டு லைஃப்ல ஒரு நல்ல ஒரு பினான்சியலா வெல்த்தியா இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஈவன் தோ நல்லா தான் இருக்காங்க எல்லாருமே, இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம என்ன விட்டுட்டு போறோமோ அதுதான் அடுத்த தலைமுறை சொல்ல போகுது.
ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம வந்து என்னத்த குடுத்துட்டு போறோங்கிறது வந்து நம்ம அச்சீவ் பண்றதுல தான் இருக்குது. ரைட்? அது வந்து நல்ல பேரா இருக்கலாம், நல்ல பணமா இருக்கலாம், எல்லாமே இருக்கும். அதேபோல வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நீங்க மேல இருக்கிறதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தது தானே வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு தான் நம்ம போவோம். இப்ப நெறைய பேத்த நம்ம பார்க்குறோம். இந்த பிசினஸ்ல இருக்கிற பீப்பிளே கூட ஒன்ஸ் ஒரு ஹையர் லெவல் போக, போக, போக பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிடுறாங்க. என்னன்னா, அந்த ஸ்பிரிச்சுவல்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அல்டிமேட் வந்து காட் தான் உங்களுக்கு எல்லாமே. ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த இதையெல்லாம் அச்சீவ் பண்ணாமயே கடவுள் இல்ல வந்து ஸ்பிரிச்சுவல் போறதுனால தான் அங்கேயும் போய் அத வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா அவங்களால அங்கேயும் இருக்க முடியறதில்ல. அங்க போனதுக்கு அப்புறம் இங்க திரும்பி வர்றது. ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்ல வந்து ஸ்பிரிச்சுவல்ல வந்து ஆன்மீக ரீதியா நீங்க வந்து அந்த மன அமைதியெல்லாம் தானே வந்துச்சுன்னா, அது கடவுள் நோக்கி டிராவல் பண்ணுவோம் நம்ம. நான் சொல்றது வாழும்போதே. ஓகேங்களா? ரைட் ஃபிரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போற பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இப்ப தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு வெல் நோன் ஆத்தரோட ஒரு புத்தகம் வந்து நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தெரியும்னு நெனைக்கிறேன். ரைட். இந்த புத்தகம் 21ஆம் நூற்றாண்டுக்கான பிசினஸ்ங்கிற இந்த புத்தகம் எழுதினது வந்து ராபர்ட் கியோசாகி அப்படிங்கிற ஒரு வெல் நோன் ஆத்தர் இவரு. ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? ஒரு ஜாப் ஜப்பான்ல இருந்து அமெரிக்கா போன ஒரு மனிதர் தான் அவரு. அவ்வளோ ஒரு மூலக்காரர்ன்னு வச்சுக்கங்களேன். அவர் வந்து எக்கனாமிக்கலா வந்து அந்த மனுஷன மாதிரி இன்னைக்கு உலகத்துல யாருமே இல்லைன்னு தான் நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளானரு. உலகம் முழுக்க என்ன சொல்லுதோ அதுக்கு ஆப்போசிட்டா பேசினவரு. வீடு சொத்துன்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல இவர் வந்து வீட வந்து கடன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கார நம்ம சொத்துன்னு நினைச்சிட்டு இருந்த காலத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு கடன் தாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு சொன்னாரு. அப்பவே புத்தகமா எழுதினாரு அப்படின்னு பாத்துக்கோங்க. ரைட். ஸோ நான் அவரோட புத்தக சிலதெல்லாம் நான் ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடியே படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நிறைய விஷயங்கள் நான் லைஃப்ல சின்ன சின்னதா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அவரு சொல்ற இந்த 4 குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா 4 கால் சதுரங்கள் சொல்றாரு. இஎஸ்பிஐன்னு சொல்லி சொல்றாரு. உலகத்துல இருக்கிற மனிதர்கள வந்து சம்பாதிக்கிற இன்கம் வர்ற இத பொறுத்து 4ஆ பிரிக்கிறாரு அவரு. என்னன்னா எம்ப்ளாயி கேட்டகரி, ஸ்மால் பிசினஸ், அதுபோல அ பிசினஸ் மேன், அப்புறம் வந்து இன்வெஸ்டர் அந்த மாதிரி வந்து சொல்றாரு இவரு. ஸோ இந்த செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து எம்ப்ளாய்மெண்ட். இந்த எம்ப்ளாயி கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி கேட்டகரியும் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80% பீப்பிள் இன்னைக்கு வந்து வேர்ல்டுல இருக்காங்க. அந்த ரைட் சைடு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் 20% உள்ளார தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா கம்மியா தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி. இப்ப இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பீப்புள் யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ரெகுலரா வேலைக்கு போயிட்டு இருக்கிற பீப்புள் தான் வந்து நம்ம எம்ப்ளாயி கேட்டகரின்னு சொல்றோம். நம்ம மெஜாரிட்டி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளார தான் இருப்போம் நம்ம. ஓகே. இதுல என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அ நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லைங்களா? மணி அடிச்சா சம்பளம், மணி அடிச்சா சாப்பாடு, மாசமானா சம்பளம் அப்படிங்கிற தாட் தான் இதுல இருக்கும். நமக்கு என்னன்னா, மாசம் மாசம் வந்து சம்பளம் வந்துட்டு இருந்தா எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். அடுத்தது கம்பெனி என்ன ஆகுது அப்படிங்கிற கவலையெல்லாம் நமக்கு பெருசா இருக்காது இந்த வேலைக்கு போறவங்களுக்கு. அதுபோல டெவலப்மெண்ட் பத்தி யோசிக்கிறதோ, இல்ல மல்டிபிள் இன்கம் பத்தி யோசிக்கிறதோ இதுல வந்து இருக்காது. இந்த கேட்டகரியில தான் நெறைய பேர் இருக்காங்க. இதுல என்னன்னா, ஜாப் செக்யூரிட்டி மட்டும் தான் இதுல மெயினா பார்ப்போம். வேலை இருந்துகிட்டு இருந்தா போதும் எனக்கு அப்படிங்கிறது. ஸோ குரோத் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்கில் பேஸ்டா இருக்கும். பெருசா இருந்துராது. வேலைக்கு போனா மட்டும் தான் சம்பளம் வரும் அந்த மாதிரி. இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்ங்கிறது யாருன்னா, வேலைக்கு போய் போய் டயர்ட் ஆயி, இல்ல வந்து அவங்களோட பாஸ்க்கு வந்து என்ன சொல்றது? ரிப்போர்ட் பண்ண முடியாம, இல்ல வேலை செய்ய முடியாம, அவர் சொல்றத கேட்க முடியாம தனியா வர்றவங்க நெறைய பேர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்ல இருக்காங்க. இல்ல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டர்ஸோ, இல்ல ஆடிட்டர்ஸோ உண்மையில அவங்க வந்து ஒரு ஸ்கில் இருக்கும். அவங்க தனியா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பீப்பிள். இவங்களும் ஒரு எம்ப்ளாய்மென்ட் மாரி தான். ஆனா என்னன்னா, இவங்க யாருக்கும் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 3 அண்ட் 4த் கேட்டகரி ரைட் சைடு இருக்கிற பீப்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் யார் வரணும்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்டரோ, ஒரு பிசினஸ் மேனோ டிசைட் பண்றதா சொல்றாங்க. இத நான் சொல்லல. நெறையா அ புத்தகங்கள்லயும் நெறையா பெரிய மனுஷங்களும் வந்து இத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, அ நீங்களும் நானும் ஒரு சாதாரணமா சின்னதா பிசினஸ் பண்ற ஒரு 100 பேர் வேலை செய்றாங்கன்னா கூட, அவங்க வந்து பிசினஸ் மேன் இல்ல அப்படிங்கிறாரு இந்த
ராபர்ட் கியோசாகி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 500 பேராவது உங்க கம்பெனில வேலை செய்யறாங்களான்னு பாருங்க. ஓகே. இன்னொன்னு சொல்றாரு, நீங்க இல்லைனாலும் அந்த கம்பெனி நடக்குமா அந்த பிசினஸ் அப்படின்னா அதுதாங்க உங்க பிசினஸ் அப்படிங்கிறாரு. ஓகே. என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? இருக்குங்க சார். ஓகே ஓகே. ஒரு கால் வந்துச்சு, அதான் சாரி. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்த் பில்டிங் தான் மெயினா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இல்லாட்டியும் அந்த பிசினஸ் நடந்துட்டு இருக்கும். அவங்க ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போறப்பவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் ஒர்க் பண்ற கம்பெனிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு வந்து 25,000 crores வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எப்போ ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆச்சோ அப்பவே இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த குட்டியா ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்னைக்கு வந்து மெயின் கம்பெனியை கூட 10 டைம்ஸ் டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எப்பவுமே பிசினஸ் மேன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பாண்டிங் பண்றதுல வந்து மனசு இருக்கும். அந்த மாதிரி இன்வெஸ்டர், இப்போ இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து யாரு அப்படின்னா, இப்போ நீங்களும் நானும் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல வந்து ஒரு ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல வந்து என்ன சொல்றது ஒரு எஃப்டி போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ரியல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா அவங்களோட தலைமுறைக்கும் அதுல இருந்து வருமானம் வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரியான பீப்புள் தான் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சொல்றோம் நம்ம இந்தியாவில், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வேர்ல்டு வைடு. ஓகேங்களா? வாரன் பஃபெட்லாம் சொல்றாங்க. அவர்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது உலக பணக்காரர்கள் லிஸ்ட்ல வந்துடுறாங்க. அந்த மாதிரியான பீப்புள். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமே கிடையாது. பணம் அது ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். வேலை செய்யணுங்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதே கிடையாது. அந்த மாதிரியான பீப்புள் தான் சொல்லுவோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைட்ல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ரைட் சைடு போறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ரைட் சைட்ல நம்ம இன்வெஸ்டர் சைடு போக முடியுமா அப்படின்னா நிறைய அதுக்கு வந்து crores ஆஃப் பணம் வேணும். எத்தனை பேர் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுட்டு இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது ஒரு பிசினஸ்குள்ள போறது பெட்டரா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு எந்த பிசினஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரைட். ஸோ இப்போ ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி, ரைட்? ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, எந்த பொருள்லாம் டெய்லியும் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ, எந்த பொருள்லாம் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணி அழிக்கிறோமோ அந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற ஒரு கம்பெனியோட தான் வந்து நம்ம பிசினஸ் பண்ண போறோம். ஏன் இந்த மாதிரி பிசினஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இப்போ ரீசெண்டா நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஷேர் மார்க்கெட்லாம் பயங்கரமா வந்து அடி விழுந்துச்சு. அப்போ எந்த கம்பெனியெல்லாம் வந்து இந்த எஃப்எம்சிஜியில் இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஐடிசிங்கிற ஒரு கம்பெனி வந்து எஃப்எம்சிஜியில் வர்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சில கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து அவங்க மார்க்கெட் வேல்யூ அதிகமாயிட்டு இருக்கு, மார்க்கெட் டவுன் ஆகிறப்ப கூட. அப்போ இந்த பிசினஸ்குள்ளார போனா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து எப்படி பிசினஸ் நடக்குது அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் இருக்கிற ஒரு பொருளோட வேல்யூ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல, தயாரிக்கிற இடத்துல ஒரு 30 ரூபாயோ 40 ரூபாயோ அப்படிதான் இருக்கும். அதுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், ஹோல்சேலர், டீலருங்கிறவங்களுக்கு எல்லாம் போகும், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் தான் அது 100 ரூபாய்க்கு நம்ம கைக்கு வருது. அப்போ ஒரிஜினல் காஸ்ட் ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, நம்ம வந்து பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜாப்ல இருந்து நம்ம டைம் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா நான் 8 மணி நேரம் வந்து ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன். அதுல இருந்து ஒரு சடன் இன்கம் எனக்கு வந்துட்டு இருக்குதுன்னா அதையவே கொண்டு போய் இப்போ நான் ஒரு டாடா குரூப்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னா அந்த டாடா குரூப்ல இருக்கிற இன்னொரு ஷாப்லயே போய் நான் வந்து பொருள் வாங்குறேன். அப்போ இந்த பக்கம் பணத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கே திருப்பி பணம் போயிட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரேடிங் அவர் மணி ஃபார் தயர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்றாங்க. அதே மாதிரி ட்ரேடிங் அவர் டைம் ஃபார் தயர் மணி. நம்ம அவங்க பணத்தை கொடுத்துட்டு நம்ம டைமே வாங்கிக்கிறாங்க, நம்ம பணத்தை வாங்கிட்டு அவங்க பொருளையும் வித்துடுறாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சது தான் இப்போ நம்ம பார்க்க போற மாடல். அது வந்து இன்ஃபர்மேஷன் ஏஜ் மாடல்னு சொல்லுவாங்க. நத்திங். இப்போ நீங்க பாக்குறீங்க நிறைய இன்னைக்கு வந்து நேத்து கூட என் ஃப்ரெண்டு சொன்னார், நான் இது மாதிரி பெங்களூர் போயிருந்தேன், ஊஃபர் ஆட்டோவில் தான் நான் வந்து
புக் பண்ண அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அதே மாதிரி திருப்பி நான் வந்துட்டேன். ஒய்ஃப் வந்து ஏதோ அவங்களோட பாப்பாவை காலேஜ் சேர்க்கறதுக்காக போயிருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் திருப்பி டிராவல் பண்ணாங்க. அவர் இங்கிருந்தே பே பண்ணிட்டாரு. அந்த ஆட்டோக்காரர் அவங்க ஒய்ஃப் நம்பருக்கு கால் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம் இல்லைங்களா? நிறைய ஃப்ரான்ச்சைசிங் கான்செப்ட்னு சொல்றாங்க. அவங்க வந்து அந்த என்ன சொல்றது, அந்த பிசினஸ்க்கான அந்த ப்ராடக்டே வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஊபர் ஆட்டோ வந்து அவங்க ஓன் கிடையாது. ஆனா வந்து அவங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து இப்போ வந்ததுதான் இந்த இன்ஃபர்மேஷன் மாடல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிசினஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் மாடல். அதாவது என்னன்னா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி வேலைக்கு ஆள் எடுத்து எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த நாலேஜ் வச்சு அப்படிதான் பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இந்த நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சோசியல் காமர்ஸ், அதாவது ஒரு கம்பெனி இருக்காங்க, நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட கான்டாக்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட வாட்ஸ்அப் எடுத்து பாருங்க, எத்தனை குரூப். இன்னும் சொல்ல போனா நிறைய குரூப்ல இருந்து நான் வெளியில வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒவ்வொரு குரூப் டெய்லியும் கிரியேட் பண்றாங்க. ஒரு குரூப்ல இப்போ 250 பேர் இருந்தது வந்து 500 பேரா மாத்திட்டாங்களா வாட்ஸ்அப்ல. இப்போ அவ்வளவு கான்டாக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம கைக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பொக்கிஷம் இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ்புக், ஸோ லிங்க்டின், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சோசியல் மீடியா இன்னைக்கு இருக்குது. அதில் நிறைய கான்டாக்ட் இருக்குது. நீங்க வேணா நல்லா செக் பண்ணி பாருங்க. இந்த கான்டாக்ட்ஸ் கம்பெனி, அதாவது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இது அவங்ககிட்ட இருக்கிற மெயின் என்னன்னா கான்டாக்ட்ஸ் தான். அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் யாருன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸ் தான். நீங்களோ நானோ இல்லை அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற 100 கான்டாக்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோர் பண்ணி அவங்க விற்று பணமாக்கிக்கிட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ அந்த கான்டாக்ட்ல நம்ம எப்படி நம்மளோட மணியை மாற்ற போறோங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற கான்செப்ட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெய்லி கன்சப்ஷன் சொல்லி அந்த பின்னாடி ஒரு சர்க்கிள் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு 300 பேர் இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஒரு 90,000 ரூபாய் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நம்ம சர்க்கிள்லயே, நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயே வந்து கன்சப்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதை பிசினஸா மாத்துறப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, உங்களோட ஸ்டோர்னு சொல்லி ஒன்று இருக்கு. அங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு ப்ராடக்டை வாங்க போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நமக்குன்னு சொல்லி ஒரு நெட்வொர்க், அது நத்திங் பட் நம்மளோட கான்டாக்ட்ஸ் தான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, என்ன சொல்றது, அன்னோன் பர்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வர்றவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ, இல்லை ஒரு ஷாப்பிங் பண்ணுறப்போ, எத்தனை பேரெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்குறோமோ அவங்க எல்லாமே நம்மளோட நெட்வொர்க் தான். என்ன ஒன்னே ஒன்று அப்படின்னா, எப்படி அதை நெட்வொர்க்கிங் பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா, ட்ரேடிங் அவர் மணி ஃபார் அவர் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பை பேக் யுவர் டைம் வைல் ஏர்னிங் மணி. இங்கே நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுனால டைமை திரும்ப ஏர்ன் பண்ணுறோம். நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுனால நம்மளோட மணியும் திருப்பி நமக்கே வர மாதிரி பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். எப்படின்னா ரெகுலராக வாங்குற ப்ராடக்ட் தான் கடையை மாற்றி வாங்க போறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரப்போகுது. அதே போல இதுக்கு நிறைய பேர்த்த இதை செய்ய வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு பணம் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல நம்மளோட சோசியல் நெட்வொர்க் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்மளோட இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அதெல்லாம் சப்ளை நெட்வொர்க் அப்படிங்கிறத வந்து நமக்கு சப்ளை பண்ற கம்பெனி ஒருத்தங்க இருக்காங்க, நம்மளோட கான்டாக்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் ஒரு பிசினஸ் அசட்டா நம்ம மாற்ற போறோம். அசட்னா எதை சொல்லுவோம்? வாடகை, வட்டி, வாடகை இல்லை இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு ஒரு வருஷம் மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதைத்தானே சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதுலயும் வர்றதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன கம்பெனி? ஸோ பார்த்தோன்னே புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா, அட ஆம்பே தானா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் இருக்கலாம். இல்லை இதை பத்தி
நீங்க பாசிட்டிவா கேள்விப்பட்டிருக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வேறு விதமா கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஆம்வே டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல வேர்ல்டுலயே நம்பர் 1 கம்பெனி அப்படிங்கிறத இன்னைக்கு மட்டும் இல்ல, நான் வந்து 20 வருஷத்துக்கு மேல நான் இதை பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா 8.8 பில்லியன், 1 பில்லியன் அப்படிங்கிறது எவ்வளவு வருங்க? அப்ராக்சிமேட்டா ஒரு 7,000 கோடி வரும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 2018லயே பிசினஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கண்டிப்பா அதோட அதிகம் தான் அந்த மாதிரி. அதே போல பாத்தீங்கன்னா 61.3 பில்லியனுக்கு இது வரைக்கும் போனஸ் கொடுத்துருக்காங்க. கணக்கு போட்டுக்கோங்க. 5 லட்சம் கோடிக்கு பக்கமா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். மணிவே உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. கமிஷனா, ட்ரேட் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி. ஸோ அதே போல ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கம்பெனிகள், பிரைவேட் கம்பெனிஸ்ல வந்து 32வது இடத்துல இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ சொன்னது. ஸோ அதே போல 1200+ பேட்டன் ரைட்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய பெண்டிங் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு பேட்டன் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோமான்னு திங்க் பண்ணி பாருங்க. ஏதாவது ப்ராடக்ட் பேட்டன் வாங்கின ப்ராடக்ட் இதை வந்து நான் யூஸ் பண்றேன் வெளியில, நான் வந்து நம்ம ஆம்பேல இந்த கம்பெனில சொல்ல, வெளியில எத்தனை ப்ராடக்ட் நம்ம பேட்டன்ட்டோட வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு திங்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து மோனோபோலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விலையே வேற விலை கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து 1200 பேட்டன்ட் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி எப்படிப்பட்ட ஒரு கம்பெனியா இருக்கணும்னு திங்க் பண்ணி பாருங்க. இது மாதிரி என்ன சொல்றது, ஃபாதர் ஆஃப் த டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல 30 டேஸுக்கு கேரண்டி இருக்கு. 100% கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி எல்லாமே கொடுக்குறாங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு சக்சஸ்ஃபுல்லான பீப்புளோட டீச்சிங்ஸ் நமக்கு நிறைய கோச்சிங், மென்டர்ஷிப் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்ஃபரன்சஸ், இப்போ நீங்க நம்ம பாக்குறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு மீட்டிங் தான். இது மாதிரி ஆன்லைன், ஆஃப்லைன் செஷன்ஸ் இருக்கு. அது போல என்ன சொல்றது, நிறைய ஆடியோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. நீங்க அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சக்சஸ் பண்ண போறோம். தனிப்பட்ட முறையில் பண்றது இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த ஏடிஆர் அப்படின்னு சொல்றோம், ஆம்பே டைரக்ட் ரீட்டெய்லர் அப்படின்னு சொல்றோம், ஆம்பே டைரக்ட் செல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நத்திங் பட் நீங்க ஒரு பிசினஸ் மேனா உள்ள வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2-3 பிளேசஸ்ல இருந்து சப்போர்ட் கிடைக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கம்பெனி இருக்காங்க. ஓகேங்களா? கம்பெனி உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ரெக்கக்னேஷன் பண்றாங்க, எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ப்ராடக்ட் சப்ளைல இருந்து ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. கோச்சிங் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. அதே போல டீம் இருக்கு. இப்போ உங்களை யார் அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்க வந்து இங்க இப்போ பேசலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் இந்த மாதிரியான செஷன் நடக்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களை நீங்க இந்த மீட்டிங்ல கனெக்ட் பண்ணீங்கன்னாலே அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. உண்மையிலுமே அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த ட்ரீம்ஸோ வேல்யூஸ் இருந்ததுன்னா பிளக்இன் ஆயிட்டு அவங்களும் பில்ட் பண்ண போறாங்க, நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ அது போல சிஸ்டம் இருக்கு. சிஸ்டத்தோட சப்போர்ட்டும் நமக்கு நிறைய விதத்துல கிடைச்சிட்டு இருக்கு. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிசினஸ் வந்து பில்ட் பண்ண போறோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றதுக்கு சில ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாக்குறோம், நல்லா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, நீங்க சாதாரண ஒரு மஞ்சத்தூள் வாங்கினா கூட நல்லா இருந்தா என்ன பண்ணுவோம், லேடிஸ் கண்டிப்பா ஒரு 10 பேர்த்துக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது போல ஒரு சினிமாவுக்கு போனாலும் சரி, இல்ல வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தா எல்லாமே சொல்றோம் இல்லைங்களா? ஒரு டிவி வாங்கணும்னா கூட நம்ம என்ன பண்றோம், 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறோம் எந்த பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஜஸ்ட் வந்து வாங்கி யூஸ் பண்றோம், நல்லா இருந்தா ரெக்கமெண்ட் பண்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் பண்றோம். ஸோ என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம்னா இதுல சக்சஸ் பண்ணவங்களோட ஸ்டோரிஸ், இல்ல இந்த ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்குது. ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கத்துக்கிட்டதை ஷேர் பண்றோம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது மூலியமா ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததா வந்து ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ்னு வந்த உடனே இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து இப்போ ஒரு 5-6 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பர்சனல் கேர் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஹோம் கேர்னு இருக்கு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி இருக்கு,
ஹெல்த் கேர் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குக்வேர் இருக்கு, ஏர் பியூரிஃபையர் இருக்கு. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் டச் பண்றேன். ஸோ ஒரு 2, 3 சக்ஸஸ்ஃபுல் என்னன்னா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. இப்போ எங்க ஃபேமிலிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அம்மாவுக்கு வந்து லாங் பேக் வந்து ஆர்த்தரைட்டிஸும் முழங்கால் வலி இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 2 காலுமே வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு, பெயின் இருந்துச்சு. அப்புறம் ஓவர் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வலி அதிகமாயிட்டு ஒரு கட்டத்துல வந்து ஒரு 2, 3 டாக்டர் கிட்ட பார்த்ததுல வந்து நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க. அந்த முட்டி வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படின்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. காட்ஸ் கிரேஸ் வந்து நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் வந்து அந்த குளுக்கோசமைன்ங்கிற அந்த ப்ராடக்ட்ட குடுத்ததால, அது கூட சில சப்ளிமெண்ட்டும் சேர்த்து தான் குடுத்தோம். ஸோ அந்த மாதிரி குடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெயின் ரிலீஃப் ஆச்சு. ஓவர் த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3, 4 கிலோமீட்டர் நடக்குறாங்க. ஸோ இப்ப தோட்டத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே போயிட்டு எல்லாம் பார்த்துக்கிற அளவுக்கு வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. அதே போல வந்து அ நம்ம டீம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் அ ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ஆக்சுவலி. ஸோ அவரு வந்து லாங் பேக் அவருக்கு சைட் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஒரு 10 இயர்ஸ் பக்கமா வந்து 10 லேக்ஸ்க்கு மேல வந்து அவர் செலவு பண்ணியிருந்தாரு. மதுரை அரவிந்த்ல ஏதாவது ஒரு புது மருந்து வந்ததுன்னா அவர தான் கூப்பிடுவாங்க டெஸ்ட் பண்றதுக்காக. அந்த மாரி மாசம் மாசம் டிராவல் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆ காட்ஸ் கிரேஸ் நம்மளோட அந்த லுட்டீன் வந்த டைம்ல வந்து அவர மீட் பண்ணி இது மாரி இந்த ப்ராடக்ட் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னதால, அவரு வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் கிடைச்சது. ஓவர் த பீரியட்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் ஒரு முறை தான் போய் செக் பண்றாரு. வேற எந்த மெடிசினும் எடுத்துக்கிறது இல்ல. லுட்டீன் மட்டும் எடுத்துட்டு இருக்காரு. ஈவன் இன்னைக்கு வந்து ஷேர் பண்றதா இருந்தது. அவர் டிராவல்ல இருக்கிறதால அவர் வந்து வர முடியல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்தது. அந்த மாரி நெறைய பேரு, நெறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வைஸ் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி இந்த ப்ராடக்ட் எடுத்ததால நான் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நமக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பணம் வர்றதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு இந்த மாதிரி வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹெல்த் சேலஞ்ச் வந்து அ அரசு பண்றோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது தனியான ஒரு இன்ட்ரெஸ்ட். பணமா நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ரூ. 1,00,000 குடுத்தா கூட வராத சந்தோஷம் அதுல கிடைக்கும். நீங்க வந்து அத வந்து அனுபவிச்சு பாருங்க. ஓகேங்களா? அந்த மாரி நெறைய ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஏர் பியூரிஃபையர் சொல்றேன் நான். ஒரு 81 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர். நம்ம டீம்ல வந்து ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர். அவரு வந்து ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு ரூ. 15,000 வந்து யூஸ் பண்ணுவார் பர்சனலா. அவரு வந்து சொல்றாரு, இந்த ஏர் பியூரிஃபையர் வாங்குனது வந்து அ எனக்கு வந்து என்னோட லைஃப் எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ என்னோட லைஃப் டைம் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகுது. நான் அந்த அளவுக்கு ஃப்ரீயா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி நெறைய பேரு வீட்டோடயே இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலைஸ்டா வீட்டோட இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் பியூரிஃபையர் வந்து கண்டிப்பா ஒரு வரப்பிரசாதம். நம்மளுக்கு புரியறதில்ல. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓசூர் மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி சிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலி பொல்யூட்டடா இருக்கு. எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஆயிட்டு இருக்குது. எவ்வளவு நம்மள சுத்தி வந்து பாய்சன் இருக்கணுமோ, காத்து, தண்ணி எல்லாமே கெட்டு போயிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வரப்பிரசாதம் தான் உண்மையில. கண்டிப்பா நான் நினைக்கிறேன் இன்னொரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரது வீட்லயும் ஏர் பியூரிஃபையர் வச்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஆம்பே அந்த கால்குலேஷன் இல்லாம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது, நம்ம எல்லா கேட்டகரியிலயுமே நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வீட்ல. ஓகேங்களா? ஸோ ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹேப்பியா ஃபீல் பண்றோம். அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றப்போ ஒரு திருப்தி வரும். மத்தவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது போயிடலாம். ஸோ இப்போ இன்கம் எப்படி வருதுங்கிறது தான் ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல. ஸோ இந்த இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம இந்த பிசினஸ்க்குள்ளார வர்றோம். இதுக்காக எதுவும் பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு இல்ல. இனிஷியலா நாங்கலாம் உள்ளார வர்றப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 4,400 பே பண்ணி தான் இதுக்குள்ளார வந்தோம். இன்னும் சொல்லப்போனா நான் வந்து 2,400 தான் பே பண்ணேன். இன்னும் 2,000 என்னோட ஸ்பான்சர் பே பண்ணாரு. அப்புறம் நான் 2 மாசம் கழிச்சு தான் குடுத்தேன் நான். நான் அவருக்கு சொன்னேன். இந்த 2,000 சம்பாரிச்சேன்னா தான் நான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் அது மாரி பல மடங்கு சம்பாரிக்க முடிஞ்சிருச்சு. நான் ஜஸ்ட் ஃபார் ஃபன் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம உள்ள வர்றீங்க.
ஜஸ்ட் வந்து இதில் நிறைய லெவல்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர் உங்களுக்கு வந்து ரீட்டைல் ப்ராஃபிட்னு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க, ட்ரேட் டிஸ்கவுண்ட்னு ஒன்று ட்ரேட் டிஸ்கவுண்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க, பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 10-15 இன்கம்ஸ் இதில் வந்து இருக்கு. உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2-3 இன்கம்ஸ் மட்டும் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வர்றீங்க, ஒரு மந்த்லி வந்து ஒரு 20,000 ருபீஸ்க்கு வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுறோம், கொஞ்சம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு 20,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு 3,000 ருபீஸ் அப்ராக்சிமேட்டாக இன்கம் வந்திருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வெளியில் போய் கேளுங்க, ஒரு 20,000 ரூபா பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது வெளியில பிசினஸ் பண்றவங்களுக்கு கேட்டோம்னா தெரியும். ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறது வந்து இந்த மாதிரி ஒரு 20,000 ருபீஸ் பிசினஸ ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பேர் உங்க குரூப்ல பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 12 பீப்புள் பண்றாங்க அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,40,000 வந்து டர்ன் ஓவர் நடந்திருக்கும். ஓகே, அதுல வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 10% வச்சுக்கோங்க உங்களோட இன்கம். மந்த்லி ஆவரேஜா ஒரு 20,000 வந்திருக்கும். இந்த 20,000 உங்களுக்கு வந்தது இல்லாம அந்த 12 பர்சன்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த 3-4,000 ஒரு 5,000 ஆட்ட இன்கம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 15 பேர்த்துக்கு நீங்க ஒரு 5,000 வாங்குறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி நீங்க ஒரு 20,000 சம்பாதிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வெளியில எத்தனை பேரால அதை பண்ண முடியும்? ஓ, வேலைக்கு போறவங்க நினைச்சு பாருங்க, உங்க வேலையில யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஈஸியா சேர்த்து விட முடியுமா? இல்ல, முடியாது இல்லைங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல வந்து நீங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிற வருமானத்தை அதே அளவோ இல்ல அதை விட அதிகமா சம்பாதிக்க முடியும்னா ஏன் நம்ம வந்து யோசிக்க கூடாது? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குற மாதிரி உங்க குரூப்ல ஒரு 200 பீப்புள், சாரி ஒரு 50 பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்காங்க. அது வந்து டைரக்டா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பீப்புளா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ மொத்தமா ஒரு 50 பீப்புள் உங்க அசோசியேஷன்ல ஆக்டிவா பில்ட் பண்றவங்க இருக்காங்க. 100 பேர் கூட இருக்கட்டும், ஒரு 50 பீப்புள் வந்து ஆக்டிவா பில்ட் பண்றாங்கன்னா அவங்க ஒரு ஈச் ஒரு 20,000 பிசினஸ் பண்றப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு 10 lakhs டர்ன் ஓவர் நடந்திருக்கும். இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு டர்ன் ஓவர் நடக்கிறப்போ கம்பெனி 21% அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்க குரூப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்கம் போனது போக ஒரு 1,00,000 ரூபாய் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்திருக்கும் இன்கம்மா. ஸோ இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 1,00,000 ரூபாய் வந்து ஒரு இன்கம் வரணும்னா நம்ம எவ்வளோ ஸ்கில்டா இருக்கணும், இல்லை வந்து எவ்வளோ படிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கும், இல்லை ஒரு பிஸ்னஸ்ல வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு கோவிட் டைம்ல எல்லாம் எவ்வளவு பிசினஸ்மேன் காணாம போனாங்க இல்லைங்களா? ஸோ இந்த 1,00,000 ருபீஸ் இன்கம் அப்படிங்கிறது சாத்தியம்தான், ஆனால் அதுக்கான எஃபோர்ட் நம்ம போட வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் த பிசினஸ், ஒரு 100 பார்ட்னர்ஷிப் இருக்காங்க. ஸோ அதுல ஈச் 20,000 பண்றப்போ 20 lakhs டர்ன் ஓவர் நடந்திருக்கும். நமக்கு 2 lakh மேல இன்கம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கும் லேக்ஸ் டுகெதர் இன்கம் வாங்குறதுக்கு நம்ம ஒரு காரணமா இருந்திருக்கும். ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிள் பிளான் தான், இதே மாதிரி பண்ணுங்கிறது இல்லைங்க. ஓகே, ஸோ இது பிக் பிக்சர் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த 10 lakhs டர்ன் ஓவர் பண்ணியிருந்தோம்னா உங்களை இந்த கம்பெனி சில்வர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிவார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுப்பாங்க. ஈவன் தோ இந்தியாக்குள்ளார உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வந்து ஒரு டிராவல் கொடுப்பாங்க. டிராவல்க்கு அக்காமடேஷன் ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 6 months பண்ணியிருந்தா உங்களை வந்து பிளாட்டினம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான பிளாட்டினத்தை நீங்க ஒரு 6 பேர்த்து கிரியேட் 3 பேர்த்து கிரியேட் பண்ணியிருந்தா எமரல்ட்னு சொல்லுவாங்க. 6 பேர் அப்படின்னா டைமண்ட். ஸோ இந்த டைமண்ட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த பிசினஸ் குள்ளார வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட அல்டிமேட் ஒரு எய்மா சொல்லலாம் இனிஷியல். ஓகேங்களா? இந்த மாதிரியான லெவல் வரப்போ நிறைய ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைக்கும், பணம் நிறைய கிடைச்சிட்டு இருக்கும், நிறைய என்ன சொல்றது ஃபேம் கிடைக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் லெவல் வந்தவங்களை வந்து வேர்ல்டு ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருப்பாங்க. ஈவன் தோ இப்போ நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சே நிறைய ஃபாரின் லீடர்ஸ் எல்லாம் வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ டைமண்ட்ஸ் அப்படிங்கும் போது அவங்கள வந்து வேர்ல்டுல இருக்கிற மற்ற பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு லெவல். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு இது மாதிரி ஒரு நல்ல இன்கம் வரும். அடுத்த
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2018ல என்ன இன்கம் வந்துட்டு இருந்துச்சுங்கிறத நம்ம ஸ்லைடில் பார்க்குறோம். ஆனால் எல்லாமே இப்போ டபுள் ஆகிட்டு தான் சொல்லுவாங்க. பிளாட்டினம் அப்படிங்கும்போது ஒரு 8.8 லேக்ஸ் அப்போ, இப்போ உள்ள 20 லேக்ஸ் வந்துட்டு இருக்கு. எமரல்ட் 30 லேக்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னும் ஜாஸ்தி வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50-60 லேக்ஸ், ஃபவுண்டர் எமரல்ட்லாம் 70 லேக்ஸ் வந்து இன்கம் பண்ணுறதா சொல்லுவாங்க. டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 66 லேக்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக க்ரோர்ஸ் வந்து டச் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய லெவல்ஸ் இதில் இருக்குது. எல்லாமே நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ரைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர் சீஸ் ட்ரிப் இருக்குது இதில். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஃபாரின் ட்ரிப் போகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு இங்கே நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அவங்க என்ஜாய் பண்ணுறதை வந்து நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து த்ரூ திஸ் பிஸ்னஸ் சீரியஸாக பில்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரியான ஒரு ஓவர்சீஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ வித் திஸ் என்ன அப்படின்னா ஒரு ஃபண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஆனால் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ டிசிஷன் எடுங்க. என்ன அப்படின்னா எந்த விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ராவல் பண்ணால் தான் தெரியும். ஓகேங்களா? அதாவது நெக்ஸ்ட் ஒரு புது பிளேஸுக்கு போறீங்க, இல்லை வந்து ஒரு கடலுக்குள்ளேயே போறீங்கன்னா அங்கே வந்து முத்து எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, பக்கத்துலேயே கூட இருக்கலாம். ரைட்? அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்ல வந்து நிறைய இருக்குது. ஆனால் உங்களால முடியுமா முடியாதான்னு உங்களுக்கே தெரியாது. ஈவன் தான் நான் வர்றதுக்கு முன்னாடி கூட வந்து இவ்வளோ ஸ்டே பண்ணி இவ்வளோ லாங் டைம் டிராவல் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. விளையாட்டுத்தனமா உள்ள வந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் பில்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு இன்கம், நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடிஞ்சு, ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் உங்களை அழைச்சிட்டு வந்தவங்களை வந்து அவங்களோட வந்து ஒரு ஃபாலோ அப் மீட்டிங் செட் பண்ணுங்க. அவங்ககிட்ட கேளுங்க, திருப்பி மீட் பண்ணலாம், பேசலாம்னு சொல்லிட்டு. நிறைய அவங்க வந்து சிடிஸ் இல்லை ஆடியோ ஸ்ட்ரீமிங்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் கேளுங்க. புக்ஸ் கொடுப்பாங்க, கேளுங்க. அது மாதிரி உங்களோட வேல்யூஸ் என்ன, கோல்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கோத்ரூ பண்ணுங்க கண்டினியூவா. நிச்சயமா வந்து இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். எங்களுக்கு இருந்த மாதிரி, இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நிறைய பேருக்கு இருந்த மாதிரி. வித் திஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிஆர்எஸ் அசோசியேட்ஸ் அண்ட் ஆல் த லீடர்ஸ்க்கு தேங்க் பண்ணிட்டு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ எவ்ரிஒன். தேங்க்யூ சார். பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ண பாலு சாருக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் அப்ளாஸ் கொடுத்துடலாம். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ்ல இந்த பிஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பைக் வாங்கணுன்ற ஒரு கனவே வந்து இந்த பிஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்ன சின்ன கனவுகள் கூட நம்ம இந்த பிஸ்னஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தோணும். சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவோ ஒரு சூத்திரமோ ராஜதந்திரம் எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய மெட்ரோ சிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சமைச்சிட்டு ஒரு 10 பேத்துக்கு சமைச்சு கொடுத்தா அதுல இருந்து இன்கம் பண்ற மாதிரியான ஒரு இப்போ அப்டேட்டா வந்து இப்போ போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றோம் ப்ராடக்ட்டை, மத்தவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். அது மூலியமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா இன்கம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுடைய ஆம்பே பிசினஸ்ல இருக்கு. இதை பாத்தீங்கன்னா இவ்வளவு இந்த மாதிரி சீக்கிரமா வந்து நம்ம பிசினஸ்ல அதாவது ஜாயின் பண்ணி ஏர்லியராகவே ஒரு 3%, 6% அந்த மாதிரியான இன்கம்லாம் நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து அவங்களெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது 100 பாயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3% சொல்லுவோம். அப்புறம் 600 பார்த்தீங்கன்னா 9% சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸில் வந்து மினிமம் 3000லேருந்து 1 lakh வரைக்கும் வாங்குற நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 6 and 3%, 9%, 12% எல்லா லீடர்ஸும் நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்தோம்னா 15% and 18% இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு நம்ம என்ன சேலரி வாங்கிட்டு இருப்போமோ, அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்குற சேலரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான ஒர்க்காக பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்கம் பண்றோம் பார்த்தீங்கன்னா 15 and 18 சொல்லுவோம்.
அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா 10,000 பர்சனல் வேல்யூ பண்ணியிருப்பாங்க, அதாவது பாயிண்ட் வேல்யூ பண்ணியிருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா 3 months வந்து கண்டினியூவா பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கோல்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது சில்வர் அண்ட் கோல்டு. அவங்கள வந்து நம்ம விர்ச்சுவல் டெஸ்ட்ல பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என்னோட பேர் பாலசுப்ரமணியம், ஒய்ஃப் சாந்தி. ஸோ ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ டைமில் இந்த பிஸ்னஸ் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. தேங்க்யூ. குட் ஈவினிங், ஜெயராஜ் ஃப்ரம் ஓசூர், பிரைவேட் எம்ப்ளாயி. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் 10,000 வந்து வேல்யூம் வந்து 6 months பண்ணியிருப்பாங்க, அவங்கள பிளாட்டினம் சொல்வோம். அதை 1 year கண்டினியூ பண்ணியிருப்பாங்க, அவங்கள ஃபவுண்டர் பிளாட்டினம் சொல்வோம். ஆல் ஆர் வெல்கம் சார். Good evening, this is Satish Kumar, businessman from Kavaripatnam. Thank you. Good evening, Anamai from Pondicherry, working in government sector. Good evening, friends. Mahalakshmi Sundararajan, government service from Salem. Thank you, friends. All leaders வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 6 month வேல்யூ கொண்டு வந்த பிளாட்டினம் அவங்கள பார்த்தீங்கன்னா 3 லைன் உருவாக்கி இருப்பாங்க, அவங்கள வந்து எமரால்ட் சொல்வோம். அதையே பார்த்தீங்கன்னா 6 லைன் உருவாக்கி இருப்பாங்க, அவங்கள டைமண்ட் சொல்வோம். இப்போ நம்ம அவங்கள வந்து விர்ச்சுவல் ஸ்டேஜ்ல பார்க்கலாம். வணக்கம், என் பேர் வேலையழகன், வைஃப் ஜோதி. இந்த பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரம் பாண்டிச்சேரி. தேங்க்யூ. சாரி, நெட்வொர்க் இஷ்யூ, அதனால வீடியோ ஆன் பண்ண முடியல. தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் சோமசுந்தரி கந்தசாமி, ஒசூர்ல இருந்து பேசுறோம். ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுங்கிறதுக்காண்டி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண இப்ப நல்ல லைஃப் ஸ்டைல். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் கந்தசாமி. ஜாப் டு பிஸ்னஸ். இனிஷியலா ஒரு அடிஷனல் இன்கமுக்காக ஸ்டார்ட் பண்ணாலும் லாஸ்ட் ஒரு 20 years we are free from job. ஓகே, டைம் ஃப்ரீடம் நிறைய கிடைச்சிருக்கு, பண சுதந்திரம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா கம் அண்ட் ஜாயின். ஸோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வெங்கடாச்சலபதி. ஒரு 12 years ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிளான் பாலு ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் 22 years. தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சோமசுந்தரம். என்னுடைய மனைவி பேர் தமயந்தி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுத்த பாலு வெரி எக்ஸலண்ட்டாக பிளான் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணாரு. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு வேற ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டர் பிளாட்டினம் பேச வேண்டிய ஸ்பீக்கர் இன்னைக்கு அவரால் இன்னைக்கு பண்ண முடியல. 2-3 நாள் டைம் டிலே பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. திடீர்னு இன்னைக்கு சடனாக வெரி ஷார்ட் நோட்டீஸில் இன்னைக்கு பாலுக்கு வந்து பிளான் ரெக்வஸ்ட் பண்ணேன்னா உடனே பண்ணாரு. ஆனால் அவர் பண்ணியிருந்தாருன்னா பண்ணியிருக்க ஒரு பிளான் ப்ரெசன்டேஷனை விட பாலு வெரி எக்ஸலண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணாரு. வாழ்த்துக்கள். ஸோ நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் எர்லியர் ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் அதே சமயத்தில் ஜென்ரேஷன் இன்கம்காகவும் இந்த பிஸ்னஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். கம் அண்ட் ஜாயின் அஸ். தேங்க்யூ. மேடம், டைமண்ட்ஸ் இண்டிவிஜுவலாக இன்வைட் பண்ணுங்க. ஓகே, குட் ஈவினிங். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு ஒரு அருமையான பிளான், நல்லா ரொம்ப சிம்பிளா வந்து எளிமையா வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் இந்த பிசினஸ்ல எப்படி டிராவல் பண்றோம் அப்படின்றதையும் அழகா எடுத்து சொன்னாரு. எவ்வளவு பெரிய கம்பெனி அப்படின்றத பாலு இன்னைக்கு அருமையான பிளான் காமிச்சிங்க. தேங்க்யூ. இந்த மாதிரிலாம் பிசினஸ் பிளான் நாங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்படி வந்து இவ்வளோ டீட்டெயிலாக தான் இன்கம் இருந்ததுன்னு தெரிஞ்சது, நல்ல ப்ராடக்ட்னு தெரிஞ்சது. இது ரெண்டு தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதான் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ், அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தோங்க. ரெண்டாவது வந்து நல்லா நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு ஒரு வருமானம் வருதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பண்ணணும். நாங்கள் சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் வந்து அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு ஆயிருந்தா நீ மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ பாருங்க, 1% கூட உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் தான் சொன்னாங்க. அப்போ வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு ஆகிற மாதிரி நாங்கள் எங்களுக்கு அதை கொஞ்சம் நாலேஜ் எடுத்து யூஸ் பண்ணோம், ரெக்கமெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பொருள் மூலமாக ஒரு பெரிய இன்கம் இருக்குதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு இது அப்படியே ஒரு சிஸ்டமேட்டிக்காக எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு பண்ணோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல இன்கம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த பிஸ்னஸ் மூலமாக ஒரு பெரிய வருமானம் பண்ண முடியும். பார்ட் டைமில் கிடைக்கிற ஃப்ரீ டைமில், ஃப்ளெக்சிபிள் டைமில்.
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் உஷாரா இளங்கோ. ஹோம் மேக்கராக இருந்துட்டு இந்த பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிள். எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்ல உங்க நேமை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணும் போது என்ன பிடிக்குதோ அதை நம்ம வந்து கண்டினியூவா வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்த வந்து நிறைய பேர் கூட ஷேர் பண்றோம். எப்படி நம்ம எந்த ஒரு தேட்டர் போனாலோ, ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கினாலோ, ஒரு ஜுவல் வாங்கினாலோ, எந்த ஒரு திங்ஸ் வாங்கினாலுமே அதனுடைய குவாலிட்டியோ இல்லை அதனுடைய ஃபீட்பேக் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கோம். அது மூலியமா ஷேர் பண்ணிக்கலாம். அது ஷேர் பண்ணிட்டே இருக்கு அது எப்படி என்ன டீடைல்ஸ் கேட்கறவங்களுக்கு இந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் சொன்னோம்னா அதுதான் பிஸ்னஸ். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப எளிமையான ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ நியூவா ஜாயின் பண்ணீங்க, இந்த பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு எவ்வளவு ஈஸியா பண்ண முடியும், எவ்வளவுலாம் மணி கொண்டு வர முடியும் பிளான் அழகா காமிச்சாங்க. நாம நினைச்சா எந்த அளவுக்கு வேணாலும் இன்கம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா சார் வந்து தெளிவா எளிமையா சொல்லி தந்தாரு. பொறுமையா பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா புரியுற மாதிரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுலயே இன்னும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இன்வைட் பண்ணீங்களா கால் பண்ணி நீங்க கேளுங்க. ஒன்ஸ் அவங்க கூட நேரடியா உட்கார்ந்து பேசுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சருக்கு இது ஒரு பெஸ்ட் இன்கம் பார்த்தா இருக்கும். நாங்க வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. கோ கேம்ப். தேங்க்யூ. தேங்க்யூ சார். டைமண்ட் டிஆர் சார் இருக்காரு, கூப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லீடர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மென்டார் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் சார், அவங்கள வந்து வார்ம் வெல்கம் பண்ணுவோம். வெல்கம் சார். இல்ல அவர் வர முடியாதுன்னு மெசேஜ் போட்டிருக்காருங்க மேடம். ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆனுவல் சேல்ஸ் கிரிட்டீரியா வந்து முடியறதுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்கு. அதை நம்ம எல்லாம் அப்ளைட்டும் நம்ம டவுன்லைட்டும் நம்ம செக் பண்ணிக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 days அந்த சேல்ஸ் பண்றது, அந்த நம்மளோட ஏடிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நான் நம்மளுடைய அசோசியேஷன்ல போஸ்ட் பண்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டிஆர்எஸ் அசோசியேஷனுக்கும் அப்ளைன்மெண்டாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம சாரை வந்து ட்ரைனிங்காக நம்ம வந்து இன்வைட் பண்ணுவோம். பாலு சார், வெல்கம் சார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் பிளான் வந்து ரொம்ப என்ஜாயபிளாக எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பிளான் ஷேர் பண்ணுறப்ப தான் வந்து என்ன சொல்கிறது, ஈவன் தோ நம்ம 1-to-1 பிளான் ஷேர் பண்ணுறப்பவும் சரி, இல்லை இந்த மாதிரியான ஒரு செஷனில் ஷேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திருப்தி ஆகிறது நம்ம தான். ஓகேங்களா? ஸோ எப்பப்போல்லாம் வந்து நான் வெளியில் போயிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கணும், இல்லை வந்து ஒரு ப்ராடக்ட் ஷேர் பண்ணியிருக்கணும், அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமி சார் கூட அடிக்கடி சொல்லுவார். அதுபோல எனக்கு அந்த அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த அன்னைக்கு ஈவன் சொல்ல போனால் தூக்கம் வராது அந்த சந்தோஷத்துல, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது போல வந்து நம்ம ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய எமரல்ஸு டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இளங்கோ சார் இருக்காரு. ஸோ இந்த மாதிரியானவங்க இருக்கிற இதில் வந்து நான் டீச் பண்ணணுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா அவங்களையெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து நான் வளர்ந்துட்டு வந்திருக்கேன். இந்த பிஸ்னஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவன் தோ கன்சான் சார், இப்போ பதி சார் இருக்காங்க, சோமு சார் எல்லாருமே இருக்காங்க. ஸோ சோமு சார் வந்து பர்சனலாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அசோசியேஷனை வந்து நான் எப்பவுமே வந்து பெருமையாக வந்து சொல்லுவேன். ஏன்னா எந்த நேரத்துலையுமே அவங்க வந்து நம்மளை வந்து என்ன சொல்றது, ஒரு ஏன் வந்து நீங்க இதை பண்ணல அதை பண்ணலன்னு சொல்லி எப்பவுமே கேட்டது கிடையாது. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பர்மிஷனை எப்பவுமே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி
ஈவன் தோ நம்ம டிஆர்எஸ் சார் ஆகட்டும், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹாப்பியா தான் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. அது நான் மட்டும் இல்ல, நீங்க நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன் மீட் பண்ணட்டும், இல்ல பர்சனலா நீங்க எங்க பார்த்தாலும் சரி, அந்த ஒரு வார்ம் வெல்கம் இருக்கும். அவங்களோட அந்த சக்சஸ் இருக்கிற லெவலுக்கும் நம்மள வந்து அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம பிசினஸ்ல இருக்கிறது. நீங்க வேணா நீங்க வேலை செய்யற இடத்துல அந்த மாதிரியான ஒரு இன்கம் லெவல்ல இருக்கிறவங்களும், நீங்க இந்த லெவல் நீங்க வாங்கிட்டு இருக்கிற இன்கம் லெவல்ல இருக்கிறவங்களும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். அப்போ வந்து நமக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ நம்ம அப்போ ஆனா கூட நம்ம அவங்களுக்கு அந்த வேல்யூ கொடுக்கணும். நான் எப்பவுமே வந்து நான் என்னன்னா சோமு சாரோ, டிஆர்எஸ் சாரோ இல்ல வந்து எனி அப்ளைன் நமக்கு கால் பண்றாங்கன்னா கண்டிப்பா நான் அட்டன் பண்ணுவேன். எவ்வளோ ஒரு பிஸில இருந்து இல்ல அப்படின்னா நான் அட்டன் பண்ண முடியல, ஆபீஸ்ல இருக்க அப்படின்னா கூட திருப்பி கால் வந்து அப்ளைனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவேன். அந்த கால் மிஸ்டு கால் இருக்குன்னா நம்மளோட அப்ளைனுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து கால் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவங்களோட அந்த அவங்களோட குட் புக்ல நம்மளோட நேம் இருக்கணும்னு சொல்லுவாங்க லீடர்ஸ் எல்லாம். அதை வந்து நான் எப்பவுமே லைக் பண்ணுவேன். ஏன்னா பணம் சம்பாதிச்சிடலாம். ஈவன் தோ இந்த பிசினஸ் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து வேற பிசினஸ்லயோ இல்ல வந்து செய்யற வேலையிலயோ பணம் வந்துடும். நிறைய பேர்த்துக்கு வந்து சொத்தே கூட இருக்கலாம். ஆனா அந்த நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல அசோசியேஷன்ங்கிறது வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? ஸோ யோசிச்சு பாருங்க, நல்ல அசோசியேஷன் இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு வந்து நிறைய பேர் ரிச்சா இருக்கிறவங்கள நான் எங்க ஊர்லயே எங்க வில்லேஜ்லயே நான் பார்த்துருக்கேன். ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அசோசியேஷன் கிடைக்காது. ஒரு ஆபத்துனா கூட ஹெல்ப் பண்றதுக்கு வந்து பீப்புள் இருக்க மாட்டாங்க. இல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க, ஒரு கைடன்ஸ் வேணும்னா அவங்களுக்கு பீப்புள் இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அசோசியேஷன், ஒரு நல்ல லீடர்ஸ் நமக்குள்ள இருக்காங்க. ஆனா நம்ம யூஸ் பண்றோமா, நம்ம யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மள தகுதி பண்ணிக்கிறோமா அப்படின்னு தான் நான் என்ன செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் பண்றது பிளஸ் நம்ம பிசினஸுக்கு தேவையானதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெருசா நான் ஒன்றும் டீச் பண்ணல. ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எப்பவுமே வந்து அந்த அப்ளைனோட அவங்க திங்க் பண்றப்போ ஒரு அவங்க நம்ம நேம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த என்ன சொல்றது, ஒபீடியன்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் நானு. அந்த ஒரு அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து வேல்யூ பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து கண்டிப்பா நம்ம செய்யணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம டிஆர்எஸ் சார் வந்து வாரம் வாரம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. எப்படி எப்படியோ சொல்லி பார்த்துட்டாரு எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இனிஷியலா எனக்கு ஒரு 2-3 வாரம், ஒரு 4-5 வாரம் எனக்கு அந்த கஷ்டம் இருந்துச்சு. என்னன்னா நம்ம அந்த டைம் கரெக்டா வரணும், கரெக்டா ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். இதுனா வந்து என்ன சொல்றது, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நடந்துக்கிட்டு நம்ம ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் தான் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து இருக்கீங்கன்னா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? ஒன்ஸ் நீங்க வந்து இந்த வீடியோக்குள்ளார வர்றப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீட்டிங்ல இருக்கோன்னே அர்த்தம் இல்லைங்களா? ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா எப்போ நீங்க வீடியோ ஆன் பண்ணி மீட்டிங் நம்ம பாக்குறோமோ அப்போ மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்னிங்ல இருக்கும். நல்லா அதை வந்து ஃபீல் பண்ணுங்க, உங்க மனசார நீங்களும் நினைச்சு பாருங்க. வீடியோ ஆன் பண்ணாத மீட்டிங் அது ஒரு மீட்டிங் கணக்கே இல்லை. நீங்க வேணா இப்படி நினைச்சு பாருங்களேன், ஒரு ஓப்பன் மீட்டிங் நடக்குது, அங்க வந்து நம்ம ஃபேஸே காட்டாம இல்ல வந்து ஒரு நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு முகமூடி போட்டுட்டு போந்திருந்தாவோ இல்ல வெளியில் நின்று அந்த ஆடியோ கேட்டாவோ எப்படி இருக்கும்? அந்த ஓப்பன் மீட்டிங் நம்ம பிசிக்கலா அட்டன் பண்ண மாதிரி இருக்குமா? இருக்காது. ஏதோ சம் ரீசன் நமக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்குன்னா ஓகே, ஒரு 1 or 2 டைம்ஸ் இல்ல உண்மையிலுமே ஆபீஸ் போறவங்க ஆபீஸ்ல இருந்து அட்டன் பண்றீங்க முடியாதுங்கிறது அதெல்லாமே அக்செப்டன்ஸ், அது உங்க அப்ளைன்ஸுக்கு தெரியும். அதான் நான் வந்து சொல்லவே இல்லை. ஆனா நம்ம கண்டினியூவா எல்லாமே வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கு, நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம வீடியோக்குள்ளார வரலன்னா கண்டிப்பா அதை திங்க் பண்ண வேண்டிய விஷயம். இன்னும் கொஞ்சம் நம்ம சீரியஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலன்னு தான் அர்த்தம் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு விஷயம் அதை நம்ம மாத்தினோம்னா கண்டிப்பா லீடர்ஸ் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் எஃபெக்டிவா நிறைய லீடர்ஸ் வந்து நமக்கு மீட்டிங்க்கு அழைச்சிட்டு வருவாங்க. இப்போ நம்ம ஓகே, நம்ம டீமுக்குள்ளதான் எப்படி இருந்தாலும் ஓகே. ஆனா இதுவே வந்து ஒரு வெளியில இருந்து ஒரு லீடர் வராரு, அவர் நம்ம அசோசியேஷன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பாருங்க. ஸோ அப்போ நம்ம அசோசியேஷனுக்கு எப்பவுமே நம்ம இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம ஒரு அடிஷ்னலா ஒரு விஷயத்த வந்து அதுதான் லெகசின்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணணும்னா இந்த வீடியோ ஆன் பண்றது ஒரு விஷயமா சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா
இப்போ வந்து ஒரு 2-3 விஷயத்த நான் பேசலாம்னு இருக்கேன். செல்ஃப் யூஸ் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருப்போம். அதுல குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த செல்ஃப் யூஸ் பண்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நான் எப்பவுமே ஒவ்வொரு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். நம்ம வெளியில வாங்கிட்டு இருக்கிற ஏதாவது ப்ராடக்ட் வந்து நம்ம ஆம்பேல கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அத வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்றது? நீங்க எடுத்த உடனே 50 ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அத நம்ம ஃபைனான்சியலியும் பார்த்துக்கணும் நீங்க அதே நேரத்துல. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறப்போ, இன்னொன்னு இதுல வர்ற இன்கம்மையே நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றீங்க ப்ராடக்ட்டுக்கு, இல்ல வந்து அ இது மாரி ட்ரெஸ்ஸிங்க்கு அந்த மாரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட பிசினஸ் வந்து க்ரோ ஆகும். இப்ப ஏதாவது பிசினஸ் மேன் வெளியில இருக்காங்கன்னா, நீங்க வேணா பாருங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2, 3 வருஷம் வந்து அந்த வர்ற வருமானத்த அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் நெறைய பேருக்கு பார்த்திருக்கேன். நெறைய என்ன சொல்றது? குரோர் கணக்குல பிசினஸ் பண்ணக்கூடிய பெர்சன்ஸோட எல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பிசினஸ் மூலியமா கிடைச்சிருக்கு. நான் சொல்றது வந்து இந்த பிசினஸ் பில்ட் பண்ணல. ஆனா வெளியில இருப்பாங்க. த்ரூ திஸ் பிசினஸ் அவங்களோட நமக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கும். ஒரு கஸ்டமரா இருப்பாங்க. இல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து இப்போ பில்ட் பண்ணாம இருப்பாங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அ இருக்கிறவங்க கூட என்ன சொல்ல வந்தேன்? ஸோ தட் மீன் அந்த மாதிரியான பீப்பிள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசிப்ளினா இருக்காங்களான்னு இருக்க மாட்டாங்க. ரைட்? ஸோ இங்க வந்து அந்த விஷயம் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஷேரிங். ப்ராடக்ட் ஷேரிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து நீங்க பார்க்குற இடத்துல எல்லாம் வந்து நீங்க இப்படி பாருங்க. அவங்கள ஒரு கஸ்டமரா பாருங்க. இவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு பாருங்க. நம்ம என்னத்த குடுக்கலான்னு பார்க்க வேணாம். அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு நம்மகிட்ட? இல்ல அத விட இன்னும் கரெக்ட்டா யோசிக்கணும்னா, அவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு பாருங்க. அதாவது அவங்க ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணலாமா? இல்ல வந்து அவங்களோட வெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் உள்ள போட்டோம்னா, நம்ம ஒண்ணா ப்ராஸ்பெக்ட்டா பார்ப்போம், இல்லாட்டி கஸ்டமரா பார்ப்போம். ஸோ பார்க்குற பெர்சன்ஸ் எல்லாம் ஒண்ணா ப்ராஸ்பெக்ட் இல்ல கஸ்டமர். அதுவும் இல்லையா ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இதுல. முழுக்க முழுக்க நம்மளோட பிசினஸ் வந்து நான் வாட்ச் பண்ண வரைக்கும், இன்னைக்கு வந்து பெரிய லெவல் சக்சஸ் பண்ண லீடர்ஸ்க்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மைண்ட் செட் தான். இளங்கோ சார் அடிக்கடி வந்து அந்த மைண்ட் செட்டை வந்து டச் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து அந்த ஹையர் பின் போன டைம் வந்து அவங்களோட எமரல்ட் ரெக்கக்னிஷன் பார்த்துட்டு வந்து தான் எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஏற்காட்டில் ஒரு மீட்டிங்ல அவங்க பேசின விஷயங்கள். அவங்களோட நிறைய விஷயங்கள் வந்து ரிலேட் ஆகும். அதனால வந்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேனே. ஸோ பெரிய லீடர்ஸ் ஸோ அவங்களோட சக்ஸஸ் பார்த்து நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே போல நம்ம ப்ராடக்ட் ஷேரிங் ஆகட்டும், பிஸ்னஸ் சொல்றதாகட்டும் நிறைய பேர்த்துக்கு சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஆனால் மைண்ட் செட்டை பற்றி சொல்ல வந்தேன். இப்போதான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சேலஞ்சஸ் வரும். சேலஞ்சஸ் வந்து எல்லாத்துக்கும் வரும். டிஃப்ரெண்ட் லெவலில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம இந்த மைண்ட் செட் தான் அந்த இடத்துல ப்ளே ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ராங் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா சேலஞ்சஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. இல்ல இதுல இருந்து நம்ம அடுத்தது எப்படி அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா வீக் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா சேலஞ்சஸ் வந்து அவங்க வந்து ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் போறதுக்கு பதிலாக கீழே இறங்குறாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் நமக்கு என்ன வேரியேஷன்னா மைண்ட் செட் தான். அப்போ மைண்ட் செட்டை உடைக்கணும் அப்படின்னா இங்க 2 விஷயம் தான் இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் பர்சனோட ஸ்பீச் ஆடியோஸ் தான். ஓகேங்களா? அதுக்கு வந்து இந்த ரேலி சீரீஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டெய்லியுமே வந்து ஒரு ஆடியோ சிடி ரேலி சிடி நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க வேணா திங்க் பண்ணி பாருங்களேன். எப்போவெல்லாம் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்களோ அப்போல்லாம் சிடி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இல்லாட்டி எப்போவெல்லாம் ரெகுலரா சிடி கேட்டுட்டு இருந்தோமோ அப்போ கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுட்டு இருந்திருப்போம். இந்த ரெண்டும் வந்து ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி புக்கு நிறைய புக்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் புக்கு படிக்காது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து நான் படிச்சிருக்கேன். நிறைய புக்ஸ் வந்து நான் ஜென்ரலாகவே புக்ஸ் படிப்பேன். அந்த மாதிரி படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப டச் பண்ணும். இந்த சுயசரிதைகள் கூட நான் படிப்பேன். இந்த அக்னிச்சிறகுகள் எல்லாருமே நம்ம வந்து படிச்சிருப்போம். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான புக் இப்போ நம்ம குலின் தேசாய் சார் எழுதுனா பிலீவ் அண்ட் அச்சீவ் ஆகட்டும், இல்ல அந்த அயன் மான் அப்படின்னு சொல்லிட்டு பில்பிரிட்டை பத்தி இருக்கிறது. இவரு நம்ம கிரவுன் இருக்காரு இல்லைங்களா, ஹர்பஜன் சிங் சார், அவர் எழுதுன அந்த புக்கு எல்லாமே படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு 2 in 1. நீங்க இந்த இங்கிலீஷ் புக் எல்லாம் படிக்கிறப்ப இங்கிலீஷ் நாலேஜும் நமக்கு டெவலப் ஆகும்.
சேம் டைம் அவங்களோட என்ன சொல்ல வந்தாங்களோ அதை அப்படியே புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தமிழ்ல தான் படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, நமக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல படிக்கலாம். ஆனால் புக்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க வேணா பாருங்க, மற்றவங்க சொல்லி நம்ம சேஞ்ச் ஆனது அதிக டைமா, இல்லை வந்து நம்மளே இது சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைச்சு சேஞ்ச் பண்ணணுமான்னு யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்மளே இதை மாத்திக்கணும்னு எப்போ நினைச்சோமோ அப்பதான் மாறி இருக்கும். மற்றவங்க சொல்லி மாறினது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இன்டைரக்டா நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளார. ஓகேங்களா? அந்த ஆள் மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்றது புக்கு தான் பண்ணும். அப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும்னா நான் என்ன எனக்கு திங்க் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் புக்கு படிக்கணும். ஆனா எந்த புக்கை படிக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் திங்க் பண்ணுவேன். இந்த டைம் நம்ம இருக்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு எந்த புக் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணி படிப்பேன். ஏதோ ஒரு புக் படிக்கணும்னு சொல்லி படிக்காம எந்த புக்கு கொஞ்சம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுதோ அந்த புக்கு நான் கொஞ்சம் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு 21 days புக் படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார ஒரு சேஞ்சஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி புக்ஸ் இப்போ ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடா போனா நிறைய புக்ஸ் இருக்குது. இந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ், வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் நியூட்ரிஷன் மெடிசன், இப்போ நிறைய நம்ம அந்த ஏர்லி பேர்டு மீட்டிங்ல எல்லாம் கூட ஷேர் பண்றது வந்து நம்ம டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா இருந்தா கூட தனியா நீங்க உட்காந்து படிச்சு பாருங்க, அதுதான் வந்து மாற்றத்தை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது புக்கை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அது போல ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ அது போல இன்னும் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து பிசிக்கலாவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதெல்லாமே நம்ம அட்டன் பண்ணலாம். அது போல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட அப்ளைன்ஸ்க்கு வந்து நம்ம அக்கௌண்டபிளா இருக்கணும். அது மீன்ஸ் நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அது செய்ய முடியும். நான் எப்பவுமே வந்து நான் ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பேன். அப்ளைன் சொல்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நான் செய்ய முடியலைன்னா நான் ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? இது இல்லை, இது என்னால முடியாதுங்க சார் அப்படிங்கிறத ஓப்பனா நான் வந்து ஏர்லியரா சொல்லிடுவேன். அதுல நீங்க தயக்கம் காட்ட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இது முடியும் அப்படின்னா கண்டிப்பா எஸ்ன்னு சொல்லிட்டா அதுக்காக 2 words நான் ஒர்க் பண்ண பார்ப்பேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம அவங்களே அலைய விடுறத வந்து எப்பவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அது போல ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா 2 words அந்த டிசிஷன் ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம்ஸ் கண்டிப்பா அச்சீவ் ஆகும். இல்லை நமக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வம் இருக்கும்னு நான் நினைப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து அச்சீவ் பண்ணலாம். த்ரூ திஸ் நம்ம எவ்வளவோ சேலஞ்சஸ் எல்லாம் வந்து இப்போ ஓவர் கம் பண்ணோம். கோவிட் பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிக்கு வந்து சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சைக்கிள் தான் எல்லாமே. ஒரு அப்ஸ் இருக்குதுன்னா இன்னொரு டவுன் இருக்கும். டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெரிய அப் தான் வந்துட்டே இருக்கும். அது எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். ஸோ சேலஞ்சஸ் வந்து நம்ம பெருசா பார்க்காம என்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இன்னும் ட்ரீம்ஸ் ஃபோக்கஸா ஒர்க் பண்ணா எல்லாருமே சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ வித் தட் இன்னும் பெரிய லெவல்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மீட்டிங்கை வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஸ்பெஷலி சோமு சார், அப்புறம் ஆல் த லீடர்ஸ்க்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். டிஆர்எஸ் அசோசியேட்ஸ் அண்ட் டிஆர்எஸ் சார் எல்லாத்துக்குமே. ஸோ பர்டிகுலர்லி இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருந்த உங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். சாருடைய ப்ரெசன்டேஷன் அண்ட் ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நம்ம சாருக்கு அப்ளாஸ் கொடுத்துடலாம். சார் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா நம்ம அசோசியேஷன்ல வந்து நம்ம பிளக் இன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுலயே பார்த்தீங்கன்னா வேக்கப்ல லேடி பேர்ட் மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சிடி போட்டு விடுறாங்க, புக்ஸ் பத்தின புக் ஆப் வந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க, ப்ராடக்ட்ஸ்னுடைய ஷேரிங் இருக்கு, அப்டேட்ஸ் இருக்கு, எல்லாமே நம்ம வந்து ஆல் இன் ஒன் பேக்ல வந்து நம்ம அசோசியேஷனுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து நம்ம கையில வச்சிருக்கலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா அப்டேட்ஸும் வந்து நம்ம பார்த்துப்போம். அதாவது அசோசியேஷனுக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து தனியா வந்து பாத யாத்திரை போற மாதிரிதான். போற தூரமும் கஷ்டமா இருக்கும், போற பாதையும் ரொம்ப கடினமா இருக்கும். அது ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டீமோட குரூப்போட நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் சக்சஸும் சீக்கிரமா கிடைக்கும். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த டிஆர்எஸ் அசோசியேட்ஸ்க்கும் சோமு சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றிங்க சார். ஓகே மேடம், மீட்டிங் கன்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகேங்க சார். நம்ம மீட்டிங்கோட எண்ட் ஆஃப் செஷனுக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாரும் சார் சொன்னதையும் நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம
அப்டேட் என்னங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம வந்து சீக்கிரமா சக்சஸ் பண்றதுக்கு பார்ப்போம். மீண்டும் சீக்கிரம் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி.